பொங்கோதம் சூழ்ந்த புவனியும் விண்ணுலகம் அங்காதம் சோராமே ஆள்கின்ற எம்பெருமான் செங்கோலுடைய திருவரங்கச் செல்வனார் என்று ஆண்டாளால் சிறப்பாக பாடல் பெற்ற இந்த திவ்ய தேசமானது ஸ்ரீரங்கம் பூலோக வைகுண்டம் என்று சொல்லுவோம். இந்த வைகுண்டத்திலே என்னென்ன சுகங்கள் கிடைக்குமோ அதைவிட அதிகமான சுகங்கள் கிடைக்கக்கூடிய இடம்தான் இந்த திவ்ய தேசமாகும். இங்கு உறையும் சாட்சாத் ஸ்ரீமன் நாராயணன் ரங்கநாதன் அந்த இஷ்வாகு குலதனமாக இருந்து இந்த இடத்திலே உபய காவேரி நடுவிலே இருந்து தன்னை அண்டி வரும் அடியார்கள் அனைவருக்கும் தன்னுடைய கருணையினால் அனைத்து தேவைகளையும் பூர்த்தி செய்து கொடுக்கின்றான் இந்த எம்பெருமான். இந்த திவ்ய தேசத்திற்கு மட்டும் ஒரு மிகப்பெரிய தனியாத சிறப்பு என்னவெனில் 12 ஆழ்வார்கள் பாடல் பெற்ற திவ்ய தேசமாகும். ஏனால் 4000 திவ்ய பிரபந்தம் என்று சொன்னால் அதற்கு திராவிட வேதம் என்று சொல்லுவோம். அந்த திராவிட வேதங்கள் என்று சொல்லக்கூடிய பிரபந்தங்களை தன்னுடைய வாயினால் பாடினார் 12 ஆழ்வார்களும். குறிப்பாக நம்மாழ்வார் இந்த பெருமாளிடத்திலே வரும்போது கங்குலும் பகலும் கண்துயில் அறியால் கண்ணநீர் கைகளால் இறைக்கும் சங்கு சக்கரங்கள் என்று கைகூப்பும் தாமரை கண்ணன்றே தளரும் எங்கனே தரிக்கேன் உன்னை விட்டென்னும் இருநிலம் கைத்துழாவிருக்கும் செங்கைகள் பாய் நீ திருவரங்கத்தாய் இவள் திறத்தன் செய்கின்றாயே என்று தன்னுடைய பாசுரங்களிலே இரவும் பகலும் கண் துயில் அறியாத பெருமாள் என்றும் ஒரு முறை பார்த்தால் மீண்டும் மீண்டும் அவர் எங்கேயாவது நமக்கு கிடைக்க மாட்டாரா என்று நம்முடைய கைகள் துழாவுமா. அப்பேற்பட்ட சிறப்பான திவ்ய தேசமும் சிறப்பாக பாடல் பெற்ற திவ்ய தேசமாகும் ஸ்ரீரங்கம். இந்த திவ்ய தேசம் எல்லா வகையிலும் எல்லோராலும் கொண்டாடப்படுகின்ற திவ்ய தேசமாகும். மேலும் நம்முடைய சம்பிரதாயத்திலே ஆச்சாரிய சம்பந்தம் என்று சொல்லுவோம். மாதா பிதா குரு அடுத்த நிலைதான் தெய்வம். அந்த குருவாக இருக்கக்கூடியவர்களே பிரதானமான ஜெகதாச்சாரியன் என்று சொல்லக்கூடிய ஸ்ரீமத் ராமானுஜர் இங்கே இருந்து இந்த வைணவத்திற்காக தன்னுடைய உழைப்பை முழுவதும் தியாகம் செய்து அடியார்கள் வாழ அரங்கநகர் வாழ வேண்டும் என்று பிரார்த்தித்தும் ராமானுஜா திவ்யாஜ்யா வர்த்ததாம் அபிவர்த்ததாம் என்று சொல்லுவோம். இன்று உலகம் முழுவதும் நடைபெறும் வைணவ திவ்ய தேசங்களிலேயே ஆராதனங்கள் நித்தியப்படிகள் பகவானுக்கு நடக்கக்கூடிய காரிய கிரமங்கள் அனைத்தையும் ஒரு சீராக்கி இந்த திவ்ய தேசத்திற்கு கொடுத்து சென்றவர் நம்முடைய ஆச்சாரிய வள்ளலான ராமானுஜர் ஆகும். மேலும் ஆண்டாள் ஸ்ரீவில்லிபுத்தூரிலே பெரியாழ்வார் பெற்றெடுத்த பெண் பிள்ளை வாழியே பெரும்புதூர் மாமுனிக்கு பின்னானால் வாழியே என்று சொல்லுவோம். அந்த வகையிலே ஆண்டாள் கடைசியாக இந்த அரங்கநாத பெருமாளை தான் கல்யாணம் செய்து கொண்டார். அப்பொழுது அந்த ஆண்டாள் கடைசி பாசுரத்திலே எற்றைக்கும் ஏழேழ் பிறவிக்கும் உந்தன்னோடு உற்றோமே யாவோம் உமக்கே நாம் ஆட்செய்வோம் மற்றை நம் காமங்கள் மாற்றிட ரம்பாவா என்று அந்த அரங்கநாதனிடத்திலே தன்னுடைய பக்தியை செலுத்தி அந்த அரங்கநாதன் திருவடியிலே சென்று சேர்ந்தவள் ஆண்டாள். மேலும் திருப்பாணாழ்வார் நம்முடைய சம்பிரதாயத்திலே அமலநாதி பிரான் என்று சொல்லக்கூடிய 10 பாசுரங்களினால் பாதாதி கேசங்களை பாடியவர் திருப்பாணாழ்வார். அவர் தன்னுடைய பாசுரங்களிலே மிகவும் பலம் வாய்ந்த பாசுரமாக கொண்டல் வண்ணனை கோவலனாய் வெண்ணையுண்ட வாயன் உள்ளம் கவர்ந்தானை அண்டர்கோன் அணி அரங்கன் என் அமுதினை கண்ட கண்கள் மற்றொன்றினை காணாவே என்று சொன்னார். இந்த அரங்கநாதனை கண்ட கண்கள் மற்றொன்றினை காண வேண்டாம் காணப்போவதில்லை என்று உறுதியாக தன்னுடைய பக்தியை செலுத்தியவர் திருப்பாணாழ்வார். ஒவ்வொரு திவ்ய தேசத்திற்கும் ஒவ்வொரு விசேஷங்கள். ஆனால் இந்த திவ்ய தேசம் முழுமே விசேஷமான அனுகிரகம். தீர்த்தம் விருட்சம் ஸ்தலம் என்று சொல்லக்கூடிய ஒரு திருக்கோவிலுக்கு என்னென்ன சிறப்புகளோ அத்தனையும் ஒருங்கே பெற்றது இந்த திவ்ய தேசம். இங்கே மாதம் ஏகாதசி அமாவாசை இந்த பெருமாளுடைய திருநட்சத்திரமான ரேவதி அதை தவிர்த்து இந்த ஊரிலே மட்டும்தான் இந்த திவ்ய தேசத்தில் மட்டும்தான் 3 பிரம்மோற்சவங்களை எம்பெருமான் கண்டருகின்றான். தை மாதம் பிரம்மோற்சவம், பங்குனி மாதம் பிரம்மோற்சவம், சித்திரை மாதம் பிரம்மோற்சவம். மற்ற எந்த திவ்ய தேசங்களிலும் 3 பிரம்மோற்சவங்கள் கொண்டாடியதே கிடையாது. இந்த ஸ்ரீரங்கத்திற்கு மட்டும் அது ஒரு தனி சிறப்பாகும்.
இந்த 3 பிரம்மோற்சவங்களை தவிர்த்து ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு விசேஷமான உற்சவங்களை கண்டறிகின்றார். இவ்வாறு சிறப்புமிக்க இந்த திவ்ய தேசத்திலே திருப்பணிகள், பகவானுக்கு நடக்கக்கூடிய ஆராதனங்கள், காரியக்கிரமங்கள், அவருக்கு உண்டான தன்னை அண்டி வரும் அடியார்கள் என்று சொல்லக்கூடிய தன்னை ரட்சிக்கக்கூடிய தான் இருந்து உவந்து அமர்ந்த இடம் இங்கே காவிரியும் கொள்ளிடத்திற்கும் நடுவில் இருக்கும் இந்த சாட்சாத் ஸ்ரீமன் நாராயணான ரங்கநாதன் ஆவார். அதனால்தான் தொண்டரடிப்பொடியாழ்வார் தன்னுடைய பாசுரங்களே கங்கையில் புனிதமாய காவிரி நடுவுப்பாட்டு பொங்கு நீர் பறந்து பாயும் பூம்பொழில் அரங்கம் தன்னுள் எங்கள்மால் இறைவன் ஈசன் கிடந்ததோர் கிடக்கை கண்டு எங்கனம் மறந்து வாழ்வேன் ஏழையேன் ஏழையே திரன்றார். கங்கையை விட புனிதமான காவிரி ஓடுகின்றதாம் இந்த திவ்ய தேசத்தில். ஏனெனில் இந்த கங்கையால் புனிதமாய காவிரி இந்த இடத்தை விட்டு பிரியும் போது இந்த ரங்கநாதனுடைய திருவடிகளை பற்றி செல்வதாக ஐதீகம். அப்போ கங்கையும் புனித விட காவிரி புனிதமாகிறது. ஏனெனில் இந்த திருவரங்க பெருமாளின் திருவடிகளை பற்றுவதால் மட்டும்தான். அந்த வகையிலே சாட்சாத் ஸ்ரீமன் நாராயணன் அணியார் பொழில் சூழ் அரங்க நகரப்பா துணியேன் இனினின் அருளல்லது எனக்கு மணியே மணி மாணிக்கமே மதுசூதா பணியாய் எனக்கு உய்யும் வகை பரஞ்சோதி என்று கதறிய பெருமாள் ஸ்ரீமன் நாராயணான ரங்கநாத சுவாமி ஆகும். பெரிய பிராட்டியார் ஸ்ரீரங்கநாச்சியார், பெருமாள் ஸ்ரீரங்கநாதன், கோவில் பெரிய கோவில், இங்கே எல்லாமே பெரியது என்று சொல்லுவோம். இப்போது நடைபெற்ற ஜேஷ்டா அபிஷேகம் என்று சொல்லுவோம். ஜேஷ்டா என்றால் பெரியது என்று பொருள். இந்த பெரிய நட்சத்திரம் சொல்லக்கூடிய ஜேஷ்டா நட்சத்திரத்திலே ஆணி திருமஞ்சனம் நடக்கிறது. ஆடி மாசம் காவிரி தாயாருக்கு சாட்சாத் நம்பெருமாள் நேரடியாக சென்று தன்னுடைய கருணையை அந்த காவிரியின் மேல் செலுத்துகின்றார். ஒவ்வொரு திவ்ய தேசத்திற்கும் இந்த ஒப்பாரும் இல்லை மிக்காரும் இல்லை என்று சொல்லுவோம். இந்த தெய்வத்திற்கு ஒப்பான தெய்வமும் இல்லை, இதற்கு மிக்கான தெய்வமும் இல்லை. அந்த வகையிலே ஆழ்வார்கள், ஆச்சாரியர்கள் எல்லோராலும் ஒருங்கே அமைய பெற்றும் ஒருங்கே பாடல் பெற்ற இந்த திவ்ய தேசமானது எல்லோருக்கும் எல்லா சிறப்புகளையும் வாரி வழங்கக்கூடிய கருணாமூர்த்தியாக. அதனால்தான் தொண்டரடிப்பொடியாழ்வார் இச்சுவை தவிர யான் போய் இந்திர லோகம் ஆளும் அச்சுவை பெருணும் வேண்டேன் அரங்கமா நகருளான் என்றார். அந்த சுவை எனக்கு வேண்டாம், இந்த ஸ்ரீரங்கத்திலே நித்திய வாசம் செய்ய வேண்டும், இந்த ரங்கநாதனை தொழ வேண்டும், இந்த ரங்கநாதன் கருணையை பெற வேண்டும் என்று கதறியவரில் முதலானவர் தொண்டரடிப்பொடியாழ்வார். ஒவ்வொரு திவ்ய தேசத்து பெருமாளுடைய இரவில் தங்குவது என்பது இந்த ஸ்ரீரங்கம் திவ்ய தேசத்திற்கு ஒரு சிறப்பாகும். 108 திவ்ய தேசத்து பெருமாளும் இந்த இரவிலே வந்து இங்கு தங்குவதும் அதைத் தொடர்ந்து அந்தந்த திவ்ய தேசத்திற்கு அவர்கள் செல்வதும் எல்லா நாளும் நடைபெறக்கூடிய ஒரு விசேஷமான அனுகிரகமாகும். ஆகவே இந்த திவ்ய தேசத்து பெருமாள் அனுகிரகத்தால் எல்லா க்ஷேமங்களும் சாதாரணமாக நாம் எல்லோருக்கும் எற்றைக்கும் ஏழை பிறவிக்கும் என்று சொன்னேன். அதை தவிர்த்து குன்றாத செல்வத்தையும் கொடுக்கக்கூடிய சாட்சாத் பகவான், குறையாத ஆரோக்கியத்தையும் கொடுக்கக்கூடியவர், மங்காத புகழ் என்று சொல்லக்கூடிய அதையும் கொடுக்கக்கூடிய இந்த திருவரங்கநாதன் பெருமாளுடைய திருவடிகளே பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி 100,000 ஆண்டுகள் எல்லோரும் க்ஷேமமாயிருக்க அந்த பெரிய பிராட்டியார் பெரிய பெருமாளின் திருவடிகளில் தாமரைகளில் பிரார்த்திக்கின்றேன்.